Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். இப்போ விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவால் இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஆரம்பத்தில் இருந்து ட்ரீட்மெண்ட்டு எப்படி சார் போயிட்டு இருந்தது? இல்லை, ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், ஒரு 1-2 வீக்ஸ் பிஃபோர் தான் பார்த்தீங்கன்னா சார் அந்த மியாட் ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு அட்மிட் ஆயிருந்தார். அப்போவே ஒரு நுரையீரல் தொற்றுக்கு தான் அட்மிட் ஆயிருந்தார். அப்போ ஒரு ஃப்ளூ சீசன் பரவிட்டு இருந்தது. அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லக்கூடிய அந்த பன்னிக்காய்ச்சல் பரவக்கூடிய டைம். ஸோ அந்த ஃப்ளூ சீசனில் அதில் எஃபெக்ட் ஆயிருந்தார். அப்படி எஃபெக்ட் ஆகும்போது அந்த ஃப்ளூ ஜென்ரலாக வைரஸ் இந்த த்ரோட்டில் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு ஃப்ளூ நிமோனியா, ஓகேங்களா, ஸோ இன்ஃப்ளூயன்ஸா நிமோனியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போயிருந்தது. ரொம்ப நாள் ஆக்சிஜன் தேவை இருந்தது, ரொம்ப நாள் வென்டிலேட்டர் தேவை இருந்தது. அதே மாதிரி பைபேப் மாதிரி மெஷின்ஸில் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வென்டிலேட்டர்லேருந்து சில ட்ரக்கியாஸ்டமி கூட பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் கூட நம்மளுக்கு வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நுரையீரலில் இருக்கிற வீக்கம்லாம் கொஞ்சம் இறங்கி அந்த ஏஆர்டிஎஸ்லேருந்து வெளியே நிமோனியாலேருந்து வெளியே அப்புறம் இந்த பைபேப்லேருந்து வெளியே அப்புறம் ஆக்சிஜனோட தேவையிலேருந்து வெளியே அப்புறம் கொஞ்சம் தேர்னதுக்கப்புறம் ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கண்டிஷன் இருந்தது. ஸோ அப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான். அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ ஒரு ஸ்டேஜ் 3 மாதிரி இருக்குது, நம்மளுக்கு எப்போ வேணால் அதிகமாகலாம், பட் ஆனால் லெட்ஸ் ஹோப் ஹி ரெக்கவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எனக்கு ரெக்கவர் ஆகும் வாய்ப்பு இருக்குன்னு நல்ல விதமாக ரெக்கவர் ஆயிருந்தார். அப்புறம் ஆயிட்ட சார் வெளியே வராரு. இப்போ வெளியே வந்தவன்னு பார்த்தீங்கன்னா தோர் வெளியே வந்தாலும் அவர் ஒரு ஹெல்த்தியான பர்சன் கிடையாது. பல்வேறு ஃபேக்டர்ஸ். இப்போ வயதே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். 71 வயசுன்றதே பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ குட் ஏஜ். ஓகே, நம்ம எதிர்ப்பு சக்தி குறவாக இருக்கிறது. இதை தாண்டி அவருக்கு ஏற்கனவே நிறைய உடல் உபாதைகள் இருந்தது. எக்ஸாம்பிள் அன்கண்ட்ரோல் சுகராக இருக்கட்டும், அதே மாதிரி அவருக்கு இருக்கிற அந்த நியூராலஜி ப்ராப்ளம், கை நடுக்கும், பேச்சு கஷ்டம், நடக்கிறது கஷ்டம், மெமரி லாஸ், இந்த பார்க்கின்சன்ஸ், அல்சீமர்ஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும். இதை தாண்டி ஒரு சில இந்த கெட்ட பழக்கங்கள்னால ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது, இந்த லிவர் இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும். இது எல்லாமே இருக்கிற ஆளுக்கு இவ்வளோ பெரிய நிமோனியாலேருந்து வெளியே வரும்போது எத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ்னு யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு உடம்பு ஒரு வீக்கான உடம்பு. இந்த வீக்கான உடம்பு தான் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரசிக்கும். எந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருமிகள். அந்த கிருமிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்டீரியா இருக்கு, வைரஸ் இருக்கு, ஃபங்கஸ் இருக்கு. இது மூணுமே பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிற ஆளுகளை தான் தேர்ந்தெடுக்கும். எதுக்கு? அப்பதான் அவங்க ஈஸியா குட்டி போட முடியும், மல்டிப்ளை ஆக முடியும், பரவ முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நார்மல் ஆளுன்னும் போது நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், உடனே இந்த கிருமிகளை அழிக்கும். ஓகே, ஸோ ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும், உடல் உபாதைகள் எதுவும் இல்லாததுனால ஈஸியாக அது இன்ஃபெக்ஷன் ஆக்கி மல்டிப்ளை ஆக முடியும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. ப்ளஸ் இப்போ ஒரு ஈவெண்ட்டெல்லாம் அட்டன் பண்ணுறாரு. பொதுவான மக்கள் கூடுறாங்க, ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. அப்படின்னும் போது யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலே பரவக்கூடும். இந்த மாதிரி டைம்ல தான் உங்களுக்கு தெரியும் கோவிட் கேசஸ் திருப்பி ரைஸ் ஆகுது. அப்படி ரைஸ் ஆகும் போது அந்த கோவிட் நிமோனியால இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க இரும்புறாங்க, தும்புறாங்க அப்படின்னா அது காத்துல கலக்குது. அந்த காத்தை கேப்டன் சார் சுவாசிக்கிறாரு. சுவாசிக்கும் போது திருப்பி அவருக்கு கோவிட்ல ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. அந்த இன்ஃபெக்ஷன் த்ரோட் லெவல்ஸ்ல இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அதே இன்ஃபெக்ஷன் திருப்பியும் இந்த மாதிரி ஆளுகளுக்கு ஈஸியா மல்டிப்ளை ஆகுன்றதுனால கீழே இறங்கி நிமோனியாவா மாறுது, கோவிட் நிமோனியாவா மாறுது. அந்த கோவிட் நிமோனியா ஏஆர்டிஎஸ்க்கு போகுது. அப்படின்னு என்னன்னா லங்ஸ் ஃபுல்லா தண்ணி சேர்றது. ஓகே, அப்படி சேரும் போது பாத்தீங்கன்னா ஆக்சிஜன்ஸ் லெவல் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இப்பதான் ஒரு பெரிய இன்சல்ட்ல இருந்து வெளியே வந்த ஒரு நுரையீரல் திருப்பி ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் இன்சல்ட் என்னும் போது தாங்க முடியல. ஓகேங்களா, பிளஸ் அவர் உடலும் மற்ற உறுப்புகளும் கரெக்டான ஒரு இது இல்லை, ஹார்ட், லங்ஸ், கிட்னி, லிவர் எல்லாமே. ஸோ எல்லாமே செயலிழக்குது. திடீர்னு உயிரிழக்கிறாரு. இதுதான் ஒரு ஜிஸ்டாக நம்ம வச்சுருக்கோம். ஓகே சார், இப்போ மியாட் ஹாஸ்பிட்டலில் இருந்து நேற்று பார்த்தீங்கன்னா இவருக்கு கோவிட் தொற்று இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் ஹாஸ்பிட்டலில் இருந்து நுரையீரல் அலர்ஜினால அவர் உயிரிழந்திருக்காரு அப்படின்னு. இது ரெண்டுக்கும் எந்த அளவுக்கு சார் அவர் நுரையீரல் பாதிக்கப்பட்டு இருந்திருப்பாரு, எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் நுரையீரல்? அதான் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அவர் இவ்வளோ நாள் வென்டிலேட்டர் இருந்து ஆக்சிஜன் வெளியே வந்தது, நுரையீரல் பயங்கரமான ஒரு பாதிப்புக்கு உட்பட்டது தான் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் நாட் அன் ஃபுல் ஹீல்டு லங்ஸ். ஓகே, லங்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கு. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்களுக்கு திருப்பிய ஒரு கோவிட் தொற்று ஏற்படும் போது லங்ஸ் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுது. ஓகேங்களா, இப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். இது அலர்ஜி ஆங்கிள் கொண்டு போனோமா அப்படின்றது அவசியம் அந்த அளவுக்கு இல்லை. ஓகேங்களா, மேபி அவருக்கு கொஞ்சம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் அலர்ஜி, ஆஸ்துமா ஏதாவது இருந்திருந்தா அதுவும் வருஷனா இருக்கும். பட் ஆனால் இந்த கொரோனான்றது ஒரு மெயின் ஃபேக்டர், அதுதான் மெயின் ரீசன், அதுதான் மெயின் ஹிட்டு.
மேபி அது வந்து கொஞ்சம் அலர்ஜியும் தூண்டி இருக்கலாம். ஓகே, ஆனால் பிரைமரி ஃபேக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கொரோனா தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு அவருக்கு வந்து இவ்வளோ சீரியஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் ஒரு 2 நாள் முன்னாடி வந்து ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்கப்புக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு கூட சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அப்படியே அட்மிட் ஆகிறாரு, அப்படியே சீரியஸ் ஆகிறாரு, இறந்துடுறாரு. ஸோ இந்த ஜென்ரல் ஹெல்த் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போகிறதுன்றது வந்து கரெக்டான இது வந்து இல்லை. அது வந்து ஏன்னா மக்களை அச்சப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக மேடம் இப்படி சொல்லியிருக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ மக்கள் வந்து நம்ம வந்து கோவிட் தொற்றுனால நம்ம போய் அட்மிட் ஆகிறோம், கொஞ்சம் இதுவாக இருக்காரு இப்படிலாம் சொன்னோம்னா தேவையில்லாமல் தொண்டர்கள், ஏன்னா எவ்வளோ லட்சக்கணக்கான ரசிகர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு பதப்பதிப்புக்கு ஆகக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போனோம்னு என்ன அவசியம்? ஏன்னா வந்துட்டு அந்த டாக்டர்ஸே வீட்டில் வந்து ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு, சார் உங்கள் பிபி நல்லா இருக்குது, ப்ரெஷர் நல்லா இருக்குது, உங்கள் சுகர் நல்லா இருக்குது, உங்கள் ஆக்சிஜன் நல்லா இருக்குது, இந்த மருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? இப்போலாம் ஹோம் மெடிசன்ன்றது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நார்மல் ஆளுக்கே ஹோம் மெடிசன் போய் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு செலிபிரிட்டிக்கு வந்து வீட்டில் போய் டாக்டர்ஸ் பார்ப்பாங்கல்ல, ஸோ கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஆனால் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்கு, கொஞ்சம் ஃபீவர்லாம் இருக்குது, த்ரோட் கோவிடாக இருக்கலாம், ஒரு ஸ்வாப் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வாப் பாசிட்டிவ் வருது. அந்த டைம் அப்போ அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன்ஸும் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது, லங்ஸ்லலாம் கொஞ்சம் ப்ராப்ளம், சவுண்ட்லாம் கேட்குது. மேடம் வீட்டில் வச்சுக்கிறது நல்லதில்லை, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்ட்டு தான் தே வுட் ஹவ் ஷிஃப்டட் டு த ஹாஸ்பிட்டல். புரியுதுங்களா? ஸோ இதான் நடந்திருக்கும். மக்களுக்கு அச்சப்படுத்தக்கூடாதுன்றதை அவங்க வந்து அந்த டைம் அப்போ பெருசாக பப்ளிசைஸ் பண்ணலை. அது அவங்களோட நல்ல எண்ணம். ஓகே, ஸோ ஆரம்பத்தில் இருந்தே நுரையீரல் பாதிப்பு வந்து இருந்ததுனால அவருக்கு வெண்டிலேட்டர் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். வேறு எந்த மாதிரியான மருத்துவ உதவிகள் வந்து அவருக்கு தேவையாக இருந்தது சார்? ஆக்சுவலாக வந்து வெண்டிலேட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் சப்போர்ட். அது என்னன்னா உங்கள் லங்ஸ் ஃபெயில் ஆகுது, லங்ஸோட மெயின் வேலை என்ன, ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளுறது. அந்த வேலையை அந்த லங்ஸ் செய்ய மாட்டேங்குது. அப்படின்னும் போது அந்த லங்ஸ் செய்கிற அந்த வேலையை இன்னொன்று ஒரு மெஷின் செய்யணும். அதுதான் வெண்டிலேட்டர். ஸோ வெண்டிலேட்டர் வில் டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஆக்சிஜனேஷன், ஹிஸ் வெண்டிலேஷன். இந்த இழுத்து விடுறத அவர் பண்றதுக்கு பதில் அந்த வெண்டிலேட்டர் பண்ணுது. இதுதான் மெயின் மருந்து. ஓகேங்களா? ஏன்னா அந்த நிமோனியா, ஏஆர்டிஎஸ்க்கு அந்த சப்போர்ட் தான் மெயின். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்டிவைரல் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கோவிடுக்கு அப்ரூவ் ஆன ட்ரக் ரெம்டெசிவிர் அது கொடுத்துருப்பாங்க. ஃப்ளூ டைம் அப்போ ஒசல்டமாவிர்னு ஒரு மருந்து இருக்குது, அது கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி ஸ்டீராய்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து நுரையீரல் வீக்கமாக இருக்குது, வீக்கத்தை குறைக்க ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆன்டிபயோட்டிக் கவரேஜ் போயிருக்கும். ப்ளஸ் மற்ற இது சுகர் கண்ட்ரோலுக்கு ஃப்ளூயிட்ஸு சாப்பிட மாட்டார், ஆனால் அதுக்காக வந்து ஃபீடெல்லாம் வந்துட்டு மூக்கு வழியாக அனுப்புறது, இந்த மாதிரி மற்ற சப்போர்ட்டிவ்ஸ்லாம் இருக்கும். ஆனால் மெயின் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஆக்சிஜன் கேர், வெண்டிலேட்டர் கேர், அதுதான் ஃபஸ்ட்டு. இது கூட ஆன்டிவைரல், ஆன்டிபயோட்டிக்ஸ், இது 2வது படையா வருது. 3வது வந்து அந்த ஃப்ளூயிட் பேலன்ஸ், இதெல்லாம் 4வது படையா தான் மற்ற உடல் உபாதைகள், நம்மளோட சாப்பாடு, இதெல்லாம் அடுத்த 5. இந்த மாதிரி 5 லேயர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து அவருக்கு வந்து போயிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நிற்கிறது வந்து வெண்டிலேட்டர். ஓகே சார். ஸோ ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு நுரையீரல் பாதிப்பு பெரிதளவில் இருந்தோம். நமக்கு பொதுவாக வந்து கொரோனா அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாதிக்கிறது வந்து நம்மளோட நுரையீரல் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ரெண்டும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும்போது அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்கு வந்து இதில் என்னன்னா, கொரோனால ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது நுரையீரல்ன்றது தவறான கருத்து. கொரோனால ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு மற்றும் தொண்டைகள் தான். ஏன்னா அங்கே தான் வைரஸ் என்டர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எடுத்தோன்னே பேஷண்ட்டுக்கு வந்து மூக்கில் தண்ணி ஊற்றும், தும்பல் வரும், தொண்டையில் வந்து தொண்டை வலி வரும், இப்படின்னு ஒரு இரும்பல் வரும். இப்படிதான் ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனால் சில பேருக்கு 7 நாட்கள்ல இது சரியாயிடும். நார்மல் ஆளுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஆளுங்களுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி அந்த நுரையீரல் டியூபுக்கு பரவும்போது ஒரு வீசிங்கு, ஒரு ஆஸ்துமா, ஒரு இரும்பல், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மூச்சு, இந்த மாதிரி கூட அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ரொம்ப எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கவங்களுக்கு தான் நுரையீரலுக்கே போய் ரீச் ஆகி அங்கே ஆட்டத்தை அதிகப்படுத்துது. புரியுதுங்களா? ஸோ நுரையீரல் ரீச் ஆகிறதுன்றது பார்த்தீங்கன்னா வந்து 3வது கட்டம். ஸோ முதல் கட்டம் மூக்கு மற்றும் தொண்டை, அடுத்த கட்டம் சுவாச குழாய்கள், அடுத்த கட்டம் தான் நுரையீரல். ஓகே, ஸோ இவருக்கு வந்து நுரையீரல் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நுரையீரல் தான் காமனாக பாதிக்கப்படுறது கிடையாது. பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி இந்த த்ரோட் இதுலேயே சரியாயிடுது. அப்புறம் கொஞ்சம் டியூபுக்கு போனால் கொஞ்ச நாள் சரியாயிடுது. ஆனால் லங்ஸுக்கு யாருக்கு போய் சேருதோ, அவங்க எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கோ, அவங்க தான் இந்த இறப்பு சூழ்நிலை லெவலுக்கு போறாங்க. ஓகே, ஸோ நுரையீரல் வந்து அவருக்கு ஆல்ரெடி இந்த கோவிட் வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு டவுனா இருந்தது. பிளஸ் இந்த கோவிட் உள்ள வந்து இதுவும் நுரையீரல் வரைக்கும் போய் சேர்ந்தது. அப்படின்னும் போது 2 அட்டாக் அந்த நுரையீரல் தாங்காது. எவ்வளவுதான் வெண்டிலேட்டர் வேலை செய்யும், கொஞ்சம் லங்ஸை வேலை செய்யணும்ல. ஓகே சார். ஸோ என்ன மாதிரியான மருத்துவ முறைகளை அவர் ஃபாலோ பண்ணியிருந்தா ஸோ அவரை வந்து இந்த அளவுக்கு காப்பாற்றிருக்கலாம் இந்த ஒரு பிரச்சனையில இருந்து அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணியிருக்கலாம்? ஆக்சுவலாக வந்து நானும் வந்து ஒரு சில நியூஸ் ட்வீட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். நிறைய மக்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு டாக்டர்ஸ் சரியாக பார்க்கல, எங்கள் கேப்டன் ஆதங்கத்தில் கஷ்டத்தில் பேசுகிறாங்க, கண்டிப்பாக மன வருத்தம் இருக்கும். எந்த ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் போனாலும் இவர் பல பேர் சொத்தாக பார்க்குறாங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் பார்க்கல, எங்கள் கேப்டன் இப்படி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி மன. நான் எப்படி அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 சார்
சார் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்க முடியல உடல் உபாதைகள் காரணத்தினால. 2015 2024 10 வருஷம் கேப்டன் நம்மளோட இருந்திருக்காரு, அவர் முகத்தை காமிச்சிருக்காரு, சிரிச்சிருக்காரு. காரணமே இந்த மெடிக்கல் ஃபீல்டு தான். இல்லை அப்படின்னா அவர் எப்போவோ வந்துட்டு இவருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் இழுத்ததே பெரிய விஷயம். புரியுது நான் சொல்கிறது? ஸோ நல்ல ஒரு கேர் கிடைச்சதுனால தான் இவர் ஒரு 10 இயர்ஸ் நம்ம கூட இருந்திருக்காரு. இதை தாண்டி அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் தான் அவராலையும் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு தடுப்பூசிகளை எடுத்திருக்கிறது. ஓகேங்களா? தடுப்பூசி கண்டிப்பாக டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பார், ஃப்ளூலாம் போட்டிருப்பாரு. ஆனால் இந்த வருஷம் கோவிட் இவ்வளோ திடீர்னு ரைஸ் ஆகுது, இதுக்கான இன்ஜெக்ஷன் ஒரு 2-3 மாதம் முன்னாடியே போடணுன்ற அளவுக்கு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா போன வருஷம் அவுட் பிரேக் பெருசா இல்லையா கொரோனா, திடீர்னு இந்த வருஷம் அவுட் பிரேக் ஆகுது. புரியுதா நான் சொல்றது? ஸோ அவருக்கு ரீசெண்டாக தான் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. ஸோ கோவிட் தடுப்பூசிகள் அவர் கொஞ்சம் முன்னாடியே முன்கூட்டி எச்சரிக்கையாக வந்து போட்டிருக்கலாம், மேபி போட்டிருந்துருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து அவரை செல்ஃப் ஐசோலேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? பாவம், ஏன்னா மக்களும் அந்த ஆசையை வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. மக்கள் பார்க்கணும் அவர் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வருது. சரி, நம்ம தொண்டருங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, கேப்டன் எப்படி இருக்காருன்னா ஒரு வாட்டி முகத்தை காமிச்சிருவோம், ஒரு வாட்டி பேசிடுவோம் அப்படின்ட்டு அது ஒரு பரிதாபம் ஒரு சூழ்நிலை. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து ரொம்ப உஷாரா இருந்தார். ஓகேங்களா? கோவிட் டைம் அப்போ அரசியலுக்கே வராமல் போயிட்டார். உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இல்ல நான் வந்தா மக்கள் கூடுவாங்க, எனக்கும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை, இதை காரணமாக நான் வரவே இல்லைன்னுட்டார். ஓகேங்களா? ஹி ஐசோலேட்டட் ஹிம்செல்ஃப் இன் தி ரூம். ஆனா சார் வந்து அப்படி இல்லாம தொண்டர்கள் பார்க்கட்டும், பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பிரச்சனை இல்லைன்ற லெவலுக்கு அவர் இறங்கி வந்து அந்த இடத்துல நின்று தொண்டர்களை பார்த்துருக்காரு. புரியுதா நான் சொல்றது? அதுல வந்து அவரோட உயிரையே வந்து கொடுத்துட்டாருன்றதான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? பார்க்கும் போது தொண்டர்கள் சேரும் போது 1000 பேர் வந்து கூடுறாங்க, எவ்வளவு பேருக்கு இன்ஃபெக்ஷன் அதுல இருந்திருக்கும், ஒரு 10 பேர் கூட இருக்கட்டும், இரும்புறாங்க தும்புறாங்க அப்படின்னும் போது காத்துல கலக்குது, எல்லாருக்கும் பரவும். ஆனா எல்லாருக்கும் பரவனா பிரச்சனை இல்லை, இவருக்கு பரவும் போது, இவர் வயசு உபாதைகள் இவ்வளவு உடல் உபாதைகள் ஆக பரவும் போது ஆல்ரெடி இப்பதான் வென்டிலேட்டர்ல இருந்து மனுஷன் இருந்து வெளியே வந்திருக்காரு. இப்ப இவருக்கு போய் அந்த லங்ஸ்ல சேரும் போது எவ்வளவு ப்ராப்ளம். ஓகே, சோ இதுதான் அவர் பண்ணிருக்கணும், செல்ஃப் ஐசோலேஷன் பண்ணிருக்கலாம் அப்படின்றது டாக்டரான கருத்து. ஆனா அவர் ஒரு டாக்டரா யோசிக்க மாட்டார்ல, அவர் மக்களுக்காக தானே யோசிக்கிறாரு. அப்ப நான் உயிரை நான் வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வைஃப் எல்லாரும் சொல்லும் போது நான் போய் பாக்குறேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாரு. இது அவர் வந்து தடுத்திருக்கலாம்ன்றது ரெண்டாவது முக்கியமான. மூணாவது வந்து டயட் பொறுத்த வரைக்கும் விட்டமின்ஸ் நிறைய எடுத்திருக்கலாம். விட்டமின் சி எஸ்பெஷலி, விட்டமின் இ எஸ்பெஷலி, ஏன்னா இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் கேப்டன் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காங்கன்னா அந்த தடுப்பூசி, செல்ஃப் ஐசோலேஷன், பப்ளிக்கை சந்திக்காமல் இருக்கிறது, அப்புறம் கொஞ்சம் டயட்ஸில் வந்து மோர் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறது, பேட் ஹேபிட்ஸ் வந்து முன்னாடி இருந்தது இப்போ எதுவும் இல்லை. ஸோ இது மாதிரி ஏதாவது இருந்தாலும் டோட்டல் அப்ஸ்டைன்ஸாக இருக்கிறது, இதை மட்டும் தான் அவர் பண்ணியிருக்க முடியும். இதை தாண்டி அவர் பண்ணுறதுக்கும் என்ன இருக்குது? ஓகே சார். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோவிட் நம்மளை விட்டு போயிடுச்சு, ஸோ எல்லாருமே வந்து வேக்சின் எடுத்துட்டோம், ஸோ ஓரளவுக்கு சேஃப் அப்படின்னு நினைக்கும் போது அன்எக்ஸ்பெக்டடா திரும்பவும் வந்து கோவிட் வந்து இப்போ எல்லா இடங்கள்லையும் பரவிட்டு இருக்கு. ஸோ இப்போ மக்கள் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கணும்? இல்லை, இப்போ வந்து இப்போ நம்ம கோவிட் போயிடுச்சுன்ற டேர்ம் திருப்பி வந்து தவறான டேர்ம். கோவிட் போகாது. புரியுதா நான் சொல்றது? இருக்கும், மைல்டா இருக்கும், அவுட் பிரேக்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ ஃப்ளூன்றது 2008-09 பெரிய பேண்டமிக்கா ஏற்படுத்துச்சு. அதாவது இந்த பண்டிகாய்ச்சல் எவ்வளவு பேர் இருந்தாங்க. அப்போதுலேருந்து வருஷம் அக்டோபர் மாதம் வந்து மினிமமாக ஃப்ளூ வந்துட்டு தான் இருக்கு. அந்த சீசன் வரும்போது ஃப்ளூ சீசன் சொல்லுவோம், ஐசியூ ரெடி பண்ணுவோம், மக்களை தடுப்பூசி போட்டு ரெடி பண்ணுவோம். அதுவும் எல்லாருக்கும் கிடையாது, அந்த டேஞ்சரஸான ஆட்கள், நான் சொன்ன கேப்டன் மாதிரி சாரான ஆட்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கோவிடும் நம்ம கூட இருக்கும், நம்ம கூடவே டிராவல் ஆகிட்டு இருக்கோம். வருஷம் வந்து ஒரு முகத்தை காமிச்சிட்டு போவோம். அதுல வந்து ஒரு சில பேர் போவாங்க. புரியுதா நான் சொல்றது? ஆனால் நம்மளுக்கு அந்த செகண்ட் வேவ் ஃபர்ஸ்ட் வேவ்ல ஏற்பட்ட மாதிரி மேசிவா எல்லா மக்களுக்கும் அப்படின்ற மாதிரி நடக்காது. ஏன்னா இப்போ அது ஒரு காமன் கோல்டா மாறிடுச்சு. அந்த வைரஸ் ஒரு தெரிஞ்ச வைரஸா மாறிடுச்சு. மக்களுக்கு உள்ள அந்த வைரஸ்க்கு ஒரு எதிர்ப்பு சக்தி இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது சீரியஸா மாறாது. இப்போ வந்திருக்கிற நம்மளோட ஜேஎன் வைரஸ், இப்போ கோவிடோட சப்டைப் கூட WHO என்ன சொல்லியிருக்குன்னா, இட் இஸ் அ வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இட் இஸ் நாட் அ வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் சொல்லியிருக்கு. அப்படின்னு என்னன்னா, இது பயப்படுறதுக்கான வேரியன்ட் கிடையாது, மக்கள் வந்து எச்சரிக்கை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு வைரஸ் பரவுதுன்றது. அப்ப என்ன சொல்ல வரானா, யூ ஐசோலேட் யுவர் செல்ஃப். இதுல யார் ரொம்ப ஐசோலேட் பண்ணனா மேடம், யாருக்கு இரும்பல் சளி ஜுரம் ஆரம்பிக்குதோ நீங்க தான் முதல்ல வீட்டுல இருக்கணும். ஆனா அது யாராவது இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, நம்ம கிட்ட பேஷண்ட் வராங்க, நான் சொல்றேன் சார் 1 வாரம் ஸ்ட்ரிக்டா வீட்டுல இருங்க சார் அப்படின்னு ஐசோலேட் பண்ணு. அவங்க சொல்றாங்க, சரி சார் நீங்க எனக்கு சம்பளம் போட்டுடுறீங்களா? அடுத்த கேள்வி, மக்களோட கேள்வி அதுவா இருக்கு, பேஷண்டோட கேள்வி. என்ன சார் இப்படி லீவ் கொடுக்க மாட்டாங்க சார். அப்போ நான் வேலைக்கு போகலன்னா யார் சார் எனக்கு பையன் ஃபீஸ் கட்டணும், என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், சாப்பாடு எப்படி சார் சாப்பிட்றது, அதில் வர 20,000 சம்பளத்தை வச்சு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு அதெல்லாம் நான் சமாளித்து போய்க்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயத்த வந்து ஒரு ஓனர்ஸும் வந்துட்டு முன் வரணும், கவர்மெண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னா, ஒருத்தவங்க உடம்பு முடியல, இரும்பல் சளின்னு ஒரு கோவிட் ப்ரூவன்னா நீங்கள் ஒரு 7 நாள் ரெஸ்ட்ல இருப்பா வீட்டில், நீ ஒன்று வீட்டில் பார்த்துக்கோ, வெளியே வராது, உன் ரூம்லேயே இரு. ஸோ ஒருத்தரும் அந்த இரும்பல் இருக்கிறவங்க வீட்டில் இருந்துட்டாங்கன்னா வெளியே மக்களோட கலக்க மாட்டாங்க. அப்படி கலக்கலைன்னா இந்த சீசன் ஈஸியாக கடந்து போயிடும்.
ஓகே. ஆனால் ஒரு மக்கள் வந்து கலக்கும் போது யோசிச்சு பாருங்க, சப்போஸ் நீங்கள் ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிறேன், நீங்கள் ஒரு பாசிட்டிவ் பேஷன் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி லீவ் தரல, நீங்கள் வந்து ஐயோ எல்லாம் எனக்கு சம்பளம் முக்கியம் நீங்கள் வரீங்க, ஓகே. ஆனால் உங்கள் ஆஃபீஸில் வந்து இப்போ உங்களை மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கேமராமேன்ஸ்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் ஆஃபீஸில் ஒரு எடிட்டர் இருப்பார், ஒரு வயசானவராக இருப்பார், சுகர் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். உங்கள் ஆஃபீஸில் ஒரு ரைட்டர் இருப்பார், சிஇஓ இருப்பார், அவர் ஒரு வயசான ஆளாக இருப்பார், அவர் கணக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் ரூமில் போய் சார் இந்த வேலை முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு இருமல் போட்டு வந்துடுறீங்க. அப்போ என்ன ஆகும், அவருக்கு அப்படியே பரவும். அவர் சுகர் பேஷண்ட்டு, அவருக்கு சீரியஸாக வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க உங்க சம்பளத்துக்காக இன்னொருத்தருக்கு பரப்புறீங்க. இது தப்புன்னு சொல்லலை, ஏன்னா எல்லாருக்கும் அவங்களுக்கு இது பிரச்சனை. எனக்கே வந்து ஒரு 2-3 வீக்ஸ் பேக் சிவியர் லங் இன்ஃபெக்ஷன் நானும் வெளியே வந்திருக்கேன். ஓகே, ஏன்னா எந்த நோயாக இருந்தாலும் முதல்ல என்ன தான் பாதிக்கும். ஏன்னா நுரையீரல் டாக்டர்ன்றதுனால பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எந்த புது ஸ்ட்ரெயின் லான்ச் ஆனாலும் முதல்ல நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க பேஷண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த கோவிட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னீங்கன்னா, நல்ல ஃபீவர் இருந்தது, பாடி பெயின் நல்லா இருந்தது, நல்லா உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு 3-4 நாள் வந்து கை கால்லாம் அவ்வளோ வலி. அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக லங்ஸுக்கு வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஆனால் வந்து அந்த நிமோனியா லெவலுக்கு போல ஒரு மைல்டாக ப்ராங்கைட்டிஸ் லெவலுக்கு தான் எனக்கு வந்தது. ஓகே, நிறைய பேருக்கு அப்பர்லேயே சரியாயிடுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள்கிட்ட வந்துட்டு நீங்கள் அந்த ஓனர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெய்ட் லீவ் சிஸ்டம் மாதிரி கொடுக்கறது நல்லது. ப்ளஸ் நீங்கள் சப்போஸ் பை எமர்ஜென்சி நீங்கள் போய் தான் ஆகணுன்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த இண்டிவிஜுவல் மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாஸ்க் போடாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் பரப்புவீங்க. நார்மலாக மாஸ்க் போட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம், ஆனால் பிரச்சனை இருக்கிற மாஸ்கே எல்லாமே இரும்பிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? இப்போ நார்மலாக மாஸ்க் போடுறதோட பிரச்சனை இருக்கிற மாஸ்க் போடுறது தான் ரொம்ப முக்கியம். புரியுதா நான் சொல்றது? ஏன்னா நீங்க தான் பரப்ப போறீங்க. ஸோ நீங்க ஒரு டபுள் லேயர் மாஸ்க் போட்டீங்கன்னா நீங்க இருமும் போது அந்த காத்துல கலக்காது, ஸோ தட் இன்ஃபெக்ஷன் பரவாது. ஸோ நீங்க கட்டாயமா வந்து பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்தால் செல்ஃப் ஐசோலேட் பண்ணுங்க, ரெஸ்ட்ல இருங்க. எமர்ஜென்சி போகிற மாதிரி இருந்தாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க. முக்கியமாக வயசு முதியோர்கள் இந்த மாதிரி குரூப்பில் இருந்தீங்கன்னா இப்போவே அவங்களுக்கு கோவிட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அது வேற ஒரு 1500-2000 சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற. நீங்கள் 1500-2000 பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து கோவிட் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்கன்னா அந்த 1500ன்றது 5 லட்சமாக மாறிடும். புரியுதா நான் சொல்றது? ஒரு வென்டிலேட்டர்ல அட்மிட் பண்றோம். இப்போ கேப்டன் சார் ஓகே ஒரு வெல்த் இருக்கு. இப்போ ஒரு சாமானிய மக்கள் எடுத்துக்கோங்க, எங்க போவாங்க? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக முடியும். புரியுதா நான் சொல்றது? ஏன்னா இப்போ வென்டிலேட்டர் பிரைவேட்ல என்னும் போது ஒரு 4 லட்சம் 5 லட்சம் செலவு இருக்கு. சில பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேணாம் நான் இங்கேயே பாக்குறேன் அப்படின்ட்டு அப்ப நீங்க சேமிச்ச மொத்தம் காசுமே ஒரு கொரோனாக்கு நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். புரியுதா நான் சொல்றது? இதுக்கு நடுவில் சரி காசு போனா போகுது, அவர் உயிர் போயிருந்ததுன்னா நம்ம அம்மா அப்பாவோ ஏன் போகணும்? ஒரு சின்ன தடுப்பூசி ஒரு 2000 ரூபாய் தடுப்பூசியை போட்டிருந்தா போயிருக்காது. புரியுதா நான் சொல்றது? இப்போ தடுப்பூசி 2000 கூட கொடுக்கணும். கவர்மெண்ட் பண்ண ஃப்ரீயா போடுறாங்க, ஃப்ரீயா கூட இருக்கேன். புரியுதா நான் சொல்றது? ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டியூட் பண்ண ஃப்ரீயாகவும் போட்டுக்கலாம், இல்லை நான் பிரைவேட் பண்ண 2000 ரூபாய் போட்டுக்கலாம். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே அப்படின்னா வந்துட்டு ஒரு சிம்பிள் வேக்சினேஷன் வந்து இந்த ஓல்டேஜ் பாப்புலேஷன் எதிர்ப்பு சக்தி பாப்புலேஷனுக்கு ஒரு பெரிய டூலா அமையுது. ஸோ மக்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புறது ஐசோலேட் யுவர் செல்ஃப், வியர் மாஸ்க், வேக்சினேட். இந்த 3 தான் உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம். அதை தான் நீங்க பண்ணணும். ஓகே சார், வந்து நுரையீரல் அலர்ஜினால தான் இறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருந்தது. ஸோ அதை பற்றின ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேடம். ஆக்சுவலாக மக்கள் வந்து இந்த மாதிரி சார் போனதில் ஒரு பெரிய வருத்தத்தில் இருப்பீங்க. நானும் வந்து ஒரு ரசிகராக பெரிய வருத்தத்தில் இருக்கேன். கண்டிப்பாக வந்து இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, கோவிட் நம்ம கூட இருக்கு ஃபியூச்சர்லேயும் இருக்கும். ஸோ அதனால் நான் சொன்ன இந்த 3 ஸ்ட்ராட்டஜி, இன்ஃபெக்ஷன் ஆனவங்க ஐசோலேட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி மாஸ்க் போடுறது, அப்புறம் வேக்சினேஷன், இந்த 3 ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் விஜயகாந்த் சார் அவர் உயிரியே கொடுத்து உங்கள் எல்லாருக்கும் வந்து தெரிவிச்சிருக்காருன்றதை ஒரு டாக்டராக நான் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேடம்.